ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நமக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. இங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றா? நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்களே நானும் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நபர்கள். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமாம், யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை சொல்லலாம், நல்ல வசதி வாய்ப்புகள், சந்தோஷமான சூழ்நிலைகள், ஒருவேளை லாபமான காரியங்கள், நல்ல பலனாக இருக்கிற போல் ஒரு ஒரு களி கூறுதலான நேரங்களில் மகிழ்ச்சியாக இருப்போன்னு. ஆனால் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசினா அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் வாசிக்க கேட்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும். அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், அத்தி மரத்தில் துளிர் இல்லை, துளிர் விட்டால் தானே அது வளர்ந்து பூ பூத்து காய்த்து பலனை கொடுக்க முடியும். பரவாயில்ல. திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், பழமே இல்லை, அவன் கனி கொடுக்கல, அது பட்டு போயிட்டு காய்ந்து போயிட்டு, பரவாயில்ல. அவன் ஒலிவு மரத்தில் பலன் அற்று போனாலும், ஒலிவு மரம் தன் பலனை கொடுக்கணும், தன்னுடைய கனியை கொடுக்கணும், அது ஒலிவு மரமும் பலனற்று போனாலும், ஆமீன், வயல்களிலே தானியத்தை விளையாமல் போனாலும், உழுது அவ்வளோ பாடுபட்டு விதைச்சு ஆமாம் அந்த தானியம் பலன் கொடுக்க போனால் வயல்களில் தானியம் பலனற்று போனால் விளையாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போன எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் இதை சொல்லிட்டு நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இதுதாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, இதுதான் ஆண்டவர் பிள்ளைங்களா. ஏன்னா நெகேமியா 8:10 வாசிக்கிறோம்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை நமக்கு பலனா. தேவ பிள்ளைகள, உபத்திரம் இல்லாத மனுஷன் யாருக்காக சொல்லும் பார்க்கலாம்? எல்லாருக்கும் உபத்திரம் இருக்குது, எல்லாத்துக்கும் பாடுகள் இருக்குது, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்கும் போராட்டம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் உபத்திரங்கள் பாடுகள் நெருக்கங்கள் வரும்போது என்ன பண்ணுற, சோர்ந்து போயிட்டு தவறான காரியங்களை போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு தான் உபத்திரவப்பட்டாலும் எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் ஆண்டவர் பிள்ளைங்க எப்படி திரும்ப கர்த்தருக்குள் பலனாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 4வது வசனம் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவர் உன் வேண்டுதல் அருள் செய்வாராம். அப்போது கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக கர்த்தருக்குள்ள பலனாக இருக்கும்போது, கர்த்தரோடு உலகத்தின் சந்தோஷங்கள்லாம் நிரந்தரமற்ற கொஞ்ச நேரம் இருக்கும். ஒரு சினிமா பார்த்தா கொஞ்ச நேரம் இருக்கும், ஒரு கல்யாட்டுக்கு போனால் கொஞ்ச நேரம், அவ்வளோதான், அது ஒரு மாயை போல் மறைஞ்சிடும். ஆனால் தேவ பிரசனத்தில் தேவனோடு நம்ம இருக்கும்போது ஒரு அது நிரந்தரமான சந்தோஷம். அல்லேலூயா. அதனால தான் எங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருங்க, அவர் உங்கள் வேண்டுதல் அருள் செய்வார். அது மாத்திரம் இல்லைங்க, சங்கீதம் 92:4 கூட நீங்க வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது செயல்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆமென். கர்த்தாவே, உமது செயல்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். யாரு கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அதின் காலத்தில் செய்தெல்லாம் கண்டிப்பாக செய்வார். உமது செயல்களால் மகிழ்ச்சி ஆக்கின சங்கீதக்காரன் சொல்ல போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆமென் மகிழ்ச்சியாக வைப்பார். எது இருக்குதோ இல்லையோ, இல்லாத பற்றி கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்தில் களி கூறுங்க, ஆண்டவர் பிரசன்னத்தில் களி கூறுங்க. நிச்சயமாக அவருக்கு வேண்டுதல் அருள் செய்து உங்களை மகிழ்ச்சியாக வைப்பார். கண்களை மூடி நம்ம வைக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொன்னது போல் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், எங்களை மகிழ்ச்சியாக்குவீராக நான் ஜெபிக்கிறோம்ப்பா. எது இருக்கோ இல்லையோ
கர்த்தாவே உங்கள் பிரசனமோ நீங்கள் கூட இருந்தால் போதாம்ப்பா, எங்கள் துக்கங்கள்லாம் சந்தோஷமாக மாறுமே. இதில் ஆசீர்வதி இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க, அவர்களை நடத்துவார். God bless you.